ஹாய், இன்றைக்கி ஃபேப்ரிக் ப்ரிப்ரேஷன் வீடியோ பார்க்கலாம். ஸோ ரா சில்க் அண்ட் சில்க் காட்டன் இந்த ரெண்டு ஃபேப்ரிக்கும் ஜஸ்ட் ஒரு நார்மல் அயன் கொடுத்தாலே போதும். நம்மளுக்கு அதில் இருக்கிற ஸ்டார்ச் கண்டென்ட் பிரேக் ஆகிடும். லைட்டாக வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு அயன் பண்ணலாம், ஆர் ஸ்டீம் அயன், இது ரெண்டுமே பெஸ்ட் ஆப்ஷன். அது பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு பெயிண்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் என்டையர் ஃபேப்ரிக் அயன் பண்ணணும்னு இல்லை, நம்ம எந்த இடத்துல பெயிண்ட் பண்ண போகிறோமோ அது மட்டும் அயன் பண்ணால் போதும். அண்ட் நெக்ஸ்ட்டு காட்டனில் பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 5 to 10 minutes அந்த ஃபேப்ரிக்கை நம்ம வாட்டரில் சோக் பண்ணிவிட்டு காய வச்சு அதுக்கப்புறம் அயன் பண்ணிவிட்டு நம்ம அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கலாம். இல்லை ரொம்ப பெரிய ஃபேப்ரிக்காக இருக்குது, நம்மளால் வாஷ் பண்ண முடியாது அப்படின்னா நம்ம எந்த இடத்துல பெயிண்ட் பண்ண போகிறோமோ அங்கே நல்ல தண்ணி தெளித்து ஒரு ஸ்டிஃப் அயன் கொடுத்துட்டு ஒரு 10 minutes விட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரேஸ் பண்ணி நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா காட்டனில் ஸ்டார்ச் கண்டென்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு வாஷ் கொடுக்கறது பெஸ்ட் ஆப்ஷன். அதே மாதிரி சில்க் காட்டனில் பார்த்திங்கன்னா ஒரு சில சமயத்தில் வாட்டரோட ஸ்பாட்ஸ் அப்படியே குட்டி குட்டி டாட்ஸ் மாதிரி வரும். ஸோ அதுக்கு நம்ம ஸ்டீம் அயன் கொடுத்தாலே போதும், அதுவே ஏன்னா ஸ்டீம் அயன் பாக்ஸ் இல்லை அப்படின்னா வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு அயன் பண்ண வேணாம், ஜஸ்ட் நார்மல் ட்ரை அயன் பண்ணிங்கனாலே போதும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் எப்படி மார்க் பண்ணுறது, எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.